KL 3-digit chart. Disclaimer: this channel is entertainment purpose only. No betting, no gambling. Only for entertainment purpose. Learning purpose only. புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறவங்க ஆல்ரெடி பார்க்குறவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிட்டுருக்கோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னா பக்கத்தில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஃபாலோவிங் நம்பர் கிடைக்கும். ஸோ ஃபாலோவிங் நம்பர் வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. 5 நம்பரில் ஃபாலோவிங் நம்பர் கொடுப்பேன். அந்த 5ல் நீங்கள் ஃபாலோ பண்ணால் வரும். 2 or 3 months வர மாதிரி தான் நான் எடுத்து கொடுப்பேன். ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்றைக்கி வந்து ரிசல்ட் என்ன? லேட்டஸ்ட் 621. இது வந்து கேரளா 3 டிஜிட்டுக்கு நம்ம போட்டிருக்கிற மெத்தட் நம்மகிட்ட சார்ட் இருக்குது. சார்ட்டுங்கிறத விட மெஷின் நம்பர்னு சொல்லலாம். மெஷினில் என்ன நம்பரை கொடுக்குது, இந்த லாஸ்ட் 3 டிஜிட், அதை பேஸ் பண்ணி இந்த சார்ட் இருக்கும். ஸோ அதனால் நம்பரை நீங்கள் இதுக்குள்ளேருந்து எடுத்துக்கலாம். நம்பரை வேறு எங்கேயும் போய் எடுக்க தேவையில்லை. இருக்கிற நம்பர் ஃபுல்லாக எல்லாமே இந்த சார்ட்டில் இருக்குது. ஜஸ்ட்டு என்னென்ன அடிச்சிருக்குன்னு பார்க்குறீங்க. போன மந்த் என்ன அடிச்சிருக்கு, அதுக்கு முந்தின மந்த், ஜஸ்ட் ஒரு 2 மந்த்துக்கு ஒரு கிட்ட அடித்த நம்பரை நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். எல்லாம் அதுக்கு பக்கத்துலேருந்து வருது. ஸோ நான் சொல்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு புரியுதானே? ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், எனக்கு கிடச்சி 629. பக்கத்தில் அப்புறம் 9 கொடுத்துருக்கேன். நேற்று கிடச்சி 230. அதுக்கு 5 கொடுத்துருக்குறேன். 137 11 கொடுத்துருக்கேன். 0 16 7 கொடுத்துருக்கேன். இதுதான் நமக்கு கான்செப்ட்டு. இதை ப்ளஸ் பண்ணிங்கன்னா கிடைக்கிறதா இது. அவ்வளோதான். கூட்டுறீங்கனால தான். நீங்கள் பெருசாக ஒன்றும் கழித்து கூட்டி வகுத்து அப்படி இப்படின்னு நிறையா ஸ்டெப்பு போகிறதில்ல. ஜஸ்ட் உங்களுக்கு கூட்டல் தெரிஞ்சால் போதும். 1 கூட்டினா 2, அது மாதிரி 3 நம்பரை கூட்டுறீங்க. கூட்டி என்ன கிடைக்கிதுன்னு பார்க்குறீங்க. அப்படி கிடைக்கிற நம்பர் நம்ம சார்ட்டில் இருக்குது. அது எங்கேருந்து வருதுன்னு அதிலே கொடுத்துருக்கு. ஜஸ்ட் அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான். இதை பாருங்கள், இப்போ சொன்னால 629 கூட்டினீங்கன்னா 9, 6 + 2 + 1, 6 + 2 8, 8 + 1 9. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைப்பாக அடித்த எல்லா நம்பரும் நம்ம கூட்டி வச்சுருக்கோம். இது கிடைக்கிறது பாருங்கள், 14 19 11 8. அப்போ அதெல்லாம் நீங்கள் எடுத்து ஆர்டராக எழுதுனீங்கன்னா எத்தனை வரும்? இது எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி எழுதுனீங்கன்னா ஒரு 27 வரும் டோட்டல் மட்டும். அவ்வளோதான். இதுக்குள்ளே தான் நம்பர் இருக்குது, வேறு எங்கேயும் போகிறதில்ல. ஜஸ்ட் இந்த சார்ட்டை வச்சு இதுக்குள்ளேயே நீங்கள் திரும்ப அடித்த நம்பரே பக்கத்தில் எது அடிச்சிருக்குன்னு பார்க்குறீங்க, அதை ட்ரை பண்ணுறீங்க. இப்போ இந்த கலரில் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மந்த் அடிக்கிற ரிசல்ட்டை அதை ஒவ்வொரு கலரில் கொடுத்துருக்கோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த மந்த்து கலர் வந்து க்ரீன். அப்போ பாருங்கள், பச்சை கலர் எங்கெங்கே இருக்குதுன்னு பாருங்கள். தெரியுதில்ல இந்த பச்சையெல்லாம்? அந்த பச்சையெல்லாம் இந்த மார்ச் மந்த் ரிசல்ட்டு. இந்த பச்சையில் ஃபுல்லாக மார்ச் மந்த் ரிசல்ட் இருக்குது. அவ்வளோதான். இப்போ போன மந்த் என்ன? போன மந்த்து இதேமாதிரி கலர் கொடுத்துருக்கோம். பிப்ரவரி மந்த் வந்து மஞ்சள். இப்போ மஞ்சள் எங்கெங்கே இருக்குது பார்த்துக்குங்க. அப்புறம் அந்த மஞ்சளில் போன மந்த் ரிசல்ட். நெக்ஸ்ட்டு ரெட்டு ஜனவரி மந்தில் ரெட் இருக்குது. அவ்வளோதான். இப்போ என்னென்னா, இதில் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒன்றா போன மந்த்து இல்லை அதுக்கு முந்தின மந்த்து. ஜஸ்ட் 2 மந்த்து கேப்பில் அடித்த நம்பருக்கு பக்கத்தில் இந்த மந்த் வரும். இப்போ பாருங்கள், இப்போ ரெட்டு இது வந்து ஜனவரி. இப்போ ஜனவரிக்கு பக்கத்தில் இந்த மந்த் வந்திருக்கான்னு பார்க்கலாமா? அதாவது ரெட்டுக்கு பக்கத்தில் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், வந்திருக்கா? நெக்ஸ்ட்டு இதை விட்டால் நேராக வேறு என்ன வந்துருக்கு? பிப்ரவரி மந்த் இருக்குது. பிப்ரவரி மந்த் கலர் என்ன? மஞ்சளுக்கு பக்கத்தில் பச்சை வந்திருக்கான்னு பார்க்கலாமா? இதான் வந்திருக்கா, அதுக்கு பக்கத்துலேயே வந்திருக்கா. நெக்ஸ்ட்டு இந்த மந்த் எங்கெங்கே அடிச்சிருக்கு, இந்த இதில் டோட்டல் அடிக்கலன்னு பாருங்கள். அதை அப்படியே வச்சுட்டு வருது. இங்கே பாருங்கள், இன்றைக்கி அடித்த நம்பர் ஆல்ரெடி 9ல் நமக்கு இங்கே அடித்தது. திரும்பவும் இங்கே ஒன்று பாருங்கள், எங்கேயோ சம்மந்தமே இல்லாமல் இங்கே போய் அடிச்சிருக்கு. எங்கெங்கெல்லாம் அடிச்சிருக்குன்னு பாருங்கள். அது பக்கத்துலேயே திரும்ப இப்போ ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள், 8 அடிச்சது, 7 அடிச்சது, அப்புறம் 6 அடிச்சது. நான் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில். நெக்ஸ்ட்டு இங்கே 5 4 3லாம் போகணும் சொன்ன மாதிரி இங்கே அடித்தது பக்கத்தில் இங்கே 5.
இப்போ கூட ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு 4 போக போகுது. இந்த 4ல் என்ன நம்பர் இருக்குது, எது வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரியணும்னா உங்கள்கிட்ட இந்த சார்ட் இருக்கணும். சார்ட் வேணுங்கிறவங்க மட்டும் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கமெண்டில் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வேணுங்கிறவங்க சார்ட்டு 1000 ரூபீஸ் 1000 ரூபா பே பண்ணி சார்ட்டு வாங்கிக்கிங்க. இல்லை எனக்கு ஃபாலோயிங் நம்பர் மட்டும் வேணுங்க ஒரு 5 கொடுன்னு சொல்கிறவங்க நம்ம சேனலில் ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களது பக்கத்துலேயே JOIN அதை டச் பண்ணி நீங்கள் அதில் போட்டுக்கிற அமௌண்ட்டில் அந்த பேக்கேஜில் ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ண உங்களுக்கு வந்து நான் ஃபாலோயிங் நம்பர் கொடுத்தேன், அதாவது சார்ட்டு வாங்க முடியாதவங்க ஃபாலோயிங் நம்பர் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கெல்லாம் அடிக்க போகுது. இங்கே என்ன நம்பர்னு தெரியுன்னா உங்களுக்கு சார்ட் இருக்கணும். நெக்ஸ்ட்டு குரூப் மெத்தட் இருக்குது. சார்ட் உங்களுக்கு ஓரளவுக்கு புரியுதுங்கிறவங்க இன்னொரு மெத்தடில் நீங்கள் நம்பர் எடுக்கலாம். எப்படின்னா இது இருக்கிற 27 டோட்டலில் பிரித்து இன்னும் தனித்தனியாக கொடுத்துருக்காது. அது என்னென்னா குரூப்னால் ஒன்றுமே இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு குரூப்னு எடுத்துட்டிங்கன்னா எப்படி இருக்குது, இப்போ நார்மலாக நம்ம குரூப்புன்னு சொன்னால் அதில் என்ன இருக்கும், A குரூப், B குரூப், A பிளட் குரூப்பு, B பிளட் குரூப்பு சொல்கிறாங்கல்ல. இப்போ A பிளட் குரூப்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் ஏங்கிற சம்மந்தமான பிளட்டு மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த குரூப்பில் 0 குரூப்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் 0க்கு சம்மந்தமான டோட்டல்ஸ் வரும். அது என்னென்னா 0, 10, 20 3 டோட்டல். இதில் பாருங்கள், இந்த மந்த்து 10ல் 2, போன மந்த் 20, 10. நெக்ஸ்ட்டு 20 போகலாம், இல்லை 0 போகலாம், இல்லை 10 போகலாம். இப்போ 1 எடுத்திங்கன்னா 1, 11, 20. இந்த மந்த்து பாருங்கள் 5, 11. நெக்ஸ்ட்டு சாலிடாக 1 இந்த மந்த் எண்டில் அதான் முடிஞ்சுது. அடுத்த மந்த் எண்டில் இல்லை ஸ்டார்டிங்கில் 1 போகும். ஸோ அது என்ன நம்பர்னு உங்களுக்கு தெரியும்னா அந்த சார்ட் இருக்கணும். இந்த மாதிரி என்னென்ன அடிச்சிருக்கு பாருங்கள், 3ல் ஒரு நம்பர் கூட போகல. டெஃபினட்டாக 3 இருக்குது, 13 இருக்குது, 23 இருக்குது. இப்படி 3, 13, 23ல் போச்சுன்னா என்ன நம்பர் வரும்? ஏன்னா 13 போகிறது வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா இங்கே பாருங்கள், நமக்கு 12லேயே அடிச்சிருச்சு 2 நம்பரு, 14லேயே அடிச்ச சென்டரில் இங்கே வைக்கணும், இல்லை இங்கே வைக்கணும், இங்கே வைக்கணும், தட்டி தூக்கலாம், கண்ணை முடித்து நம்பரை போடலாம். அந்த நம்பரை நீங்கள் மாற்றி மாற்றி வச்சிங்கன்னா போதும், ABCD எல்லாம் மாட்டிக்கும். தென் நெக்ஸ்ட் மெத்தட் என்னென்னா, ஒரு நம்பர் ஒரு இடத்துல வருதுன்னா, எக்ஸாம்பிள் இங்கே அடிச்சிருக்கு, இதுக்கு மேலே கீழே லெஃப்ட்டில் ரைட்டில் இந்த 4 பொசிஷனில் இருக்கிற நம்பரை நீங்கள் இன்றைக்கி வந்து ரிசல்ட்டுக்கு மேலே இருக்கிறது நாளைக்கு ட்ரை பண்ணிங்கன்னா இதில் நீங்கள் உங்களுக்கு 2 நம்பர் மாட்டோம் ஆல் போர்டு ABCDயில். அதில் என்ன சேமாக வருதுன்னு பாருங்கள், அதை ட்ரை பண்ணுங்கள். தென் இருக்கிற நம்பரை ABCD ட்ரை பண்ணலாம். ஸோ விரும்புகிறவங்க சார்ட்டை பே பண்ணி வாங்கிக்கிங்க. வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கமெண்டில் இருக்குது, விரும்புகிறவங்க அதை டச் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஜாயின் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இல்லை சார்ட்டை பற்றி இன்னும் டீட்டெயில் வேணும்னாலும் கால் பண்ணுங்கள். இல்லை வீடியோ நான் அனுப்புகிறேன், ஆல்ரெடி போட்ட வீடியோ சார்ட்டை பற்றி சொல்லியிருப்பேன். ஒரு 20 நிமிஷம் மட்டும் சார்ட்டை பற்றியே ஃபுல்லாக என்ன பேசியிருப்பேன். விரும்புகிறவங்க ஜாயின் பண்ணிட்டு சார்ட்டை வாங்கிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.